இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். சார் உண்மையாக தான் சொல்கிறேன், தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அதில் எதுவும் மாற்றிலாம் சொல்லலை. தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேன். எனக்கு சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணும்னால ஒத்து வரல சார். பல வேலைகள்னா அவர் கைது செய்யப்பட்டது ஒரு காரணமா இருக்குமா? ஏன்னா அவர் வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா? அது ஒரு காரணமாவா வச்சிருக்கீங்களா? இல்லைன்னா வேற ஏதாவது? இல்ல சார், அது காரணமா இருக்கல சார். கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்ல. அது காரணமா மைண்ட்ல வரவே இல்லை சார். பொதுவா நம்ம படைப்போடே டிராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட டிராவல் படைப்புல இல்லை சார். அதனால நான் மன ரீதியா நிக்கிறேன் சார். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டா ரிலீஸ் சார். சார் செலக்ஷன் நடக்குது சார். ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்ச ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்காரு சார். சார் உண்மையாக தான் சொல்றேன், தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அதில் எதுவும் மாற்றிலாம் சொல்லலை. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். என்னன்னா சார், ஆமா சார், என்னன்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலையில டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா? அதுபோல சில சூழ்நிலைகள் சார். அதனால நீக்கப்படுறேன் சார். அதுக்கு இதுக்கும் காரணம் இல்ல சார். அது என்னைக்கு ஒரு நாள் தானே சார் அரெஸ்ட் ஆகிறாரு. 365 நாள்ல 300 நாள் அவர் அரெஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல, நீங்க சொல்றது நியாயம். 365 நாள் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு. 360 நாள் ஃப்ரீயா இருக்காரு சார். இல்ல சார், கருத்து வேறுபாடுலாம் இல்ல, படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால நான் நிக்கிறேன் சார். இன்னும் தெரிவிக்கல சார். சார் படப்பிடிப்பு ஒரு 35% முடிஞ்சிடுது சார். ஆமா சார். சார் நீங்க ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவா கேட்டீங்க நீங்க, அதுல கதாநாயகனோட பங்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 55% வரும். அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்கு, வில்லன் போர்ஷன் இருக்கு, தனிப்பட்ட சீன்ஸ் இருக்கு, எல்லாமே கலந்து பாத்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷன் ஒன்லைன் ஆர்டர்ல இவ்வளவுதான் வருது சார். 65% தான் வரும் சார். சார் அதான் 15ஆம் தேதி உங்களுக்கு படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன். அதில் அது ஃபுல்லா வருது சார். நியூ லுக்ல வராங்க சார் எல்லாருமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.